விசுவாசத்திற்கு மாறாக எழும்பக்கூடியது பயம், பயத்தின் ஆவி, கவலையின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி, இது எல்லாம் சேர்ந்து குழப்பத்தின் ஆவி, இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்க, நம்மளை விசுவாசிக்க விடாம தடுக்க முயற்சிக்கிறது. ஆனா அசுத்த ஆவிகளுடைய இந்த குட்டி பிசாசுகளை விட கர்த்தருடைய ஆவியானவருடைய விசுவாச ஆவி பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாச ஆவியினால் நிறைந்து இந்த ஆபிரகாம் கொஞ்சமோ அசைக்கப்படாமல் உறுதியாய் விசுவாசித்து அசைக்கப்படாமல் நானும் என் குமாரனும் மீண்டும் திரும்ப வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவன் கேட்குறான் ஈசாக்கு, இவங்க போகிறாங்க மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஈசாக்கு கேட்குறான், தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து கேட்குறான். என்னன்னு கேட்குறான் அப்படின்னா, நெருப்பும் கட்டையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? நெருப்பும் கட்டையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி அவன் கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான், தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டிக்கான தகன பலியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை பலியாக செலுத்து, உன்னுடைய கீழ்ப்படிதலை பலியாக செலுத்து. நீ கொடுக்கக்கூடிய பலிகள், காணிக்கைகள், உபவாசங்கள், இவை எல்லாவற்றை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமமான பலி. கீழ்ப்படிதலே கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற பலி. ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம கீழ்ப்படியணும். பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டா நீங்க கீழ்ப்படியணும். அதே மாதிரி ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டா நீங்க கீழ்ப்படியணும். பெற்றோர் சொல்லுகிறதை பிள்ளைகள் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் உடனடியாய் கீழ்ப்படுகிற போது உங்கள் வாழ்க்கையில தானாகவே ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல்ல பழக 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 என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் உண்மை வந்துருதுங்க. கீழ்ப்படிதல்ல பழக 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 உங்களுக்குள்ள ஒழுங்கு வந்துருது, ஆவிக்குரிய ஒழுங்கு வந்துருது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல்ல நீங்க பழகுங்க. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழுந்து ஜெபி, கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்க வேண்டும், கீழ்ப்படியுங்க. வாரந்தோறும் சபை கூடி வர வேண்டும், கீழ்ப்படியுங்க. இப்படி கர்த்தருடைய கட்டளைகள், அவருக்குரிய தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் செலுத்துவது, இதுல எல்லாம் நாம கீழ்ப்படுகிறப்போ அப்ப என்ன நடக்குதுங்க? டிசிப்ளின் வருது. ஹல்லேலூயா. அவர் தாம் பிள்ளைங்களுக்கு ஒழுங்க கற்றுக் கொடுக்கிறார். நான் கேட்குறேன், நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளைங்களை பீடி குடின்னு சொல்லி கொடுப்பீங்களா? என்ன சொல்லி கொடுப்பீங்க? என்ன சொல்லி கொடுப்பீங்க? ஒழுக்கத்தை தானே சொல்லி கொடுப்பீங்க. அப்போ கர்த்தர் மட்டும் உங்கள் லெவலில் உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் என்னன்னா, காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கணும், அப்புறம் என்ன பண்ணணுங்க? குளிக்கணும், சாப்பிடணும், அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? குண்டு விளையாட போகக்கூடாது, அப்புறம் என்ன பண்ணணுங்க? ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிக்கணும். அவன் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் படித்தானா இல்லையாங்கிறத உருப்படியாக பார்க்க மாட்டோம். 9ஆம் கிளாஸ் வரையில் விட்டுருவோம். 10ஆம் கிளாஸில் கொண்டு போய் இந்த டியூஷனுக்கு ஓடு, அந்த டியூஷனுக்கு ஓடு, இதை படி அதை படி அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணுவோம்? 10ஆம் கிளாஸில் ஒன்றா துணுக்குவோம். அவனுக்கு என்ன ஆகாது? 9ஆம் கிளாஸ் வரையில் ஒன்றும் படிக்காமல் 10ஆம் கிளாஸில் மண்டையிலேயே ஏறாது. அப்போது நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒழுங்கு, நம்ம டிசிப்ளின் பண்ணுறதெல்லாம் குறைவுள்ளது. என்னதுங்க? குறைவுள்ளது. ஆனால் கர்த்தர் டிசிப்ளின் பண்ணுறது அது நிறைவானது. நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ ஒழுங்கை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது ஏங்க கர்த்தர் உங்களுக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கக்கூடாது? ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைக்கு அவர் ஒழுங்கை கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு கீழ்ப்படி, ஒழுக்கத்துக்கு வா. ஹல்லேலூயா. அந்த ஒழுக்கத்துக்குள்ள நாம கடந்து வருகிற போது என்ன ஆயிருது? அவருக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக நிறைய காரியங்களை செய்ய பழகி 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 ஆவிக்குரிய காரியங்களில் பழகும் போது விசுவாசம் உங்களுக்குள் எழும்ப ஆரம்பிக்கிறது. விசுவாசம் எழும்புறதுனால ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில வந்துருது. ஹல்லேலூயா. பையன்கிட்ட சொல்றான் ஆபிரகாம், என்ன சொல்றான்? தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யார் பார்த்து கொள்ளுவார்?
கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்ப கூட அவன் நீதாண்டா தகனபலி அப்படின்னு சொல்லல. அப்ப கூட அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளையை அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் தீமையினால் சோதிக்க மாட்டார். நம்ம ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, கர்த்தர் படுக்க வச்சு உன் புருஷனை திருத்தினாருங்க. படுக்க வச்சதுனால, கர்த்தர் படுக்க வச்சதுனால அவன் திருந்தல. பிசாசு படுக்க வச்சு அதுல சந்தித்த உபத்திரவங்கள்னாலையும் வேதனையினாலையும் இவன் திருந்தினான். எப்படி திருந்தினா, அதுவரையில் கர்த்தர் சத்தத்துக்கு கேட்டு திருந்தாதவன் உபத்திரவம் தாங்க முடியாம இந்த உபத்திரவத்துக்கு நான் இயேசுவை நோக்கி முறையிடுகிறேன் முறையிட்டு திருந்தினான். ஹல்லேலூயா. அவர் எந்த மனிதனும் கர்த்தர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக. அவர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எந்த தீமையினாலையும் சோதிக்க மாட்டார். கர்த்தர் வியாதியை கொடுத்து என்ன பண்றாராம் சொல்லுங்களேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கெல்லாம் இங்க வந்து நீங்க வேற சத்தியத்தை கேட்டு வளர்ந்துட்டீங்க. கர்த்தர் வியாதியை கொடுத்து சோதிக்கிறார். வியாதியை கொடுத்து சோதிக்கிறார். உங்க பிள்ளைங்களுக்கு கேன்சரை கொடுத்து சோதிச்சிருவீங்களா? நீ படிக்கவே மாட்டேங்கிற, உன் காலை ஒடிக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு நாளாவது காலை ஒடிச்சிருக்கிறீங்களா? நீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற, இதுக்கு பதிலாக நான் உனக்கு கேன்சரை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்களா? எங்கேயாவது போய் மந்திரவாதம் பண்ணி கேன்சர் நோய் வரட்டும்னு பண்ணிடுவீங்களா? எந்த தாய் தகப்பனாவது அதை பண்ணிடுவானா? எங்க பொல்லாத தாய் தகப்பன்மாராகிய நம்மளே அதை பண்ணாதப்போ ஆண்டவர் மட்டும் எப்படிங்க வியாதியை கொடுத்து அதன் மூலமாய் நமக்கு பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பாரு? ஹல்லேலூயா. மூடத்தனமான ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. முட்டாள்தனமான ஒரு வெளிப்பாடு. கர்த்தரோடு உறவில்லாததினால் வந்த வெளிப்பாடு. கர்த்தரை ஒரு பயங்கரவாதியாய் தீவிரவாதியாய் ஒரு பிசாசை போல் பார்த்ததினால் வந்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உன்னால முடியுமா? ஆசீர்வாதத்தை ஒட்டுக்கா உன் தலையில 10 கோடியை வச்சுட்டா அந்த 10 கோடியை நீ சுமக்க முடியுமா? தலகால் புரியாம ஆடி கெட்ட குமாரம் மாதிரி நீ ஆயிடக்கூடாதே. நல்லா தான் இருந்த, சர்ச்சுக்கு வந்த, நல்லா ஆராதிச்ச, துதிச்ச, எல்லாம் பண்ண, அந்நிய பாஷை பேசின, அபிஷேகத்துல நிறைஞ்ச, வரங்கள்ல நிறைஞ்ச, ஆத்துமாக்களை கூட கூட்டிட்டு வந்த, எல்லாம் பண்ண. சரி, உனக்கு ஒரு 10 கோடியை கொடுக்குறேன். 10 கோடியை வாங்கினதும் 10 கேடிக்கு சமமா மாறிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ விசுவாசத்திலையும் ஒழுங்குலையும் உண்மையிலையும் எப்படி இருக்கிற அப்படிங்கிறத அவர் சோதித்து பார்க்கிறார். உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, உன் உண்மை சோதிக்கப்படுகிறது. அப்போ அதை தீமையினால் அவர் சோதிக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவருக்கு தெரியும், உனக்கே தெரிய வேண்டும் உன் பலம் என்ன அப்படின்னு உனக்கே தெரிய வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்போது மூளையில உட்காந்து அழுதைனா நீ என்னது, இன்னும் பிரச்சனையில தான் கவனம் இருக்குதே ஒழிய என்ன ஆகல, உனக்குள்ள இன்னும் விசுவாசம் வளரல, அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல, வல்லமையை பயன்படுத்த தெரியல, கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்க தெரியல. அப்போ ஒரு பிரச்சனையின் நேரத்துல நீ சோர்ந்து போய் உட்கார்ற அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். அங்கதான் உங்களுடைய பிசாசு தான் அந்த சோதனையை கொண்டு வரான், அந்த பிரச்சனையை கொண்டு வர்றான். ஆனா பிசாசு கொண்டு வந்த பிரச்சனையில என்ன தெரிஞ்சிருதுன்னா, நம்ம விசுவாசம் என்ன, ஆண்டவரோடு நமக்கு உள்ள உறவு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவு இருந்தா, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரையிலும் சசிகலா மேல கை வைக்க முடிஞ்சதா? சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுற பாஷையிலேயே கேட்கிறேன். ஓட்டு போட்ட தாய்மார்களே உங்களை தான் பார்த்து கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரையிலும் சசிகலா அம்மா மேல கை வைக்க முடிஞ்சதா? முடியல. அது மாதிரி தான். அப்போ நான் யாரு கூட இருக்கிறேன்,
எப்படிப்பட்டவரை விசுவாசிக்கிறேன், நான் யாராய் இருக்கிறேன், அது தெரிஞ்சா அந்த விசுவாசம் இருந்துட்டா நாம என்ன பண்ண மாட்டோம், பிரச்சனையின் நேரத்தில் பதற மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா நிலைச்சிருப்போம். அதுக்கு தாங்க ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, சரி அவன் வரட்டும், சோதனைக்காரன் வர்றான், நான் வரட்டும், யோபுவே நான் யோபுவை சோதிக்க போறேன், ஒவ்வொன்றா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நீ என்னதான் எடுத்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், என்ன மட்டும் சத்தமா என்ன மட்டும் தூஷித்து விட்டுற மாட்டான், மறுதளிக்க மாட்டான். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு பிசாசுக்கு இடையில டீல். நீங்க எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அதனால அவன் என்ன பண்றான், அவன் உங்களை தொழுது கொள்ளுகிறான். ஆனா நீங்க எடுத்து பாருங்க, சுத்திலும் வேலியிட்டு அடைச்சி வச்சிருக்கீங்கல்ல, ஒவ்வொரு வேலையா எடுத்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறான். நீ எடுத்து பாடுறா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அவன் ஒரு நாளும் என்னை மறுதளிக்க மாட்டான். கர்த்தர் அவன் மேல் வைத்ததோட நம்பிக்கையை அவன் காப்பாற்றினான். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மேல உறுதியாய் இருந்தாங்க. அதுதான் ஆண்டவருக்கும் யோபுக்கும் இடையில இருந்த உறவு, ஐக்கியம், அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய விசுவாசம். அப்போ துன்பத்தை பிசாசு கொண்டு வர்றான், உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வர்றான். அப்படி உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வருகிற போது ஆண்டவரும் ஏன் விட்டுட்டாரு அப்படின்னு பார்த்தா, அங்க நீ யார் என்பது உனக்கு தெரியட்டும். பெரிய விசுவாச வீரம் மாதிரி பேசுற இல்ல, நீ யார் என்பது உனக்கு தெரியட்டும். நான் சொன்ன மாதிரி கேலியா சொல்றதில்ல. அவரு என்ன பண்றாரு, நீ யார் என்பதை உனக்கு நான் காட்டுகிறேன், நீ இன்னும் வளர்ந்தா உன்னை நம்பி நான் 1000 கோடி கூட கொடுக்க முடியும், உன்னை நம்பி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க முடியும். ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தாமதமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணல, சொல்லுங்க, உங்க விசுவாசத்தை என்ன பண்ணல, வளர்க்கவில்லை. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை வேக வேகமா வளர்த்தீங்கன்னா எப்படிங்க, வீட்டில் போந்தா கோழி வளர்க்குறீங்க, என்ன வளர்க்குறீங்க, போந்தா கோழி வளர்க்குறீங்க, வேக வேகமா வளர்ந்துச்சுன்னா, போந்தா கோழி வேக வேகமா வளர்ந்துச்சுன்னா சொல்லுங்களேன், முடிச்சிடலாமா, சொல்லுங்க. வீட்டில் போந்தா கோழி வளர்க்குறீங்க, வேக வேகமாக வளர்ந்துச்சுன்னா, ஓ போந்தா கோழின்னா தெரியாதா, சரி சரி. வீட்டில் பிராய்லர் கோழி வளர்க்குறீங்க, என்ன கோழி வளர்க்குறீங்க, பிராய்லர் கோழி வளர்க்குறீங்க. இப்போ பிராய்லர் கோழியை வளர்க்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க, வேகமாக வளர்ந்துச்சுன்னா என்ன செய்வீங்க, அடித்து சாப்பிட்டுருவீங்க, அடித்து புசி, அடித்து புசி. 11 மணி தான் ஆகுது, இப்போவே புசிக்கிற ஞாபகம் வரக்கூடாது. அடித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், உள்ள ஊர்வன பரப்பன மிதப்பன எல்லாத்தையும் நம்ம உள்ள தள்ளுறோம் இல்லையா. அப்போ நம்ம வளர்க்கிற போது நம்ம என்ன செய்யறோங்க, அது வேகமாக வளர்ந்ததுன்னா அதுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல அது என்ன ஆகுதுங்க, அது ஆசீர்வாதமாக மாறி விடுகிறது. உங்க விசுவாசத்தின் வளர்ச்சி, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வேகமா வளர்றீங்களோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல நீங்க உங்களுக்கே ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள். உங்க வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுது, சபைக்கும் ஆசீர்வாதமாகிறீர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் ஆசீர்வாதமாகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டா, சீக்கு வந்த போந்தா கோழி என்ன பண்ணுவாங்க, எஸ்தர் தான் கரெக்டா சொல்றாப்புல, என்ன பண்ணிடுவாங்க, பண்ணைய விட்டே வெளியே எடுத்து குழிய தோண்டி புதைச்சிருவாங்க. இன்னும் நம்மளை அவர் புதைக்காம இருக்கிறாரேன்னு சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. இன்னும் நம்மளை அவர் என்ன பண்ணலைங்க, புதைக்காம இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட அவர் என்ன செய்தாரு அப்படின்னா, நசல் கொண்டவை
வீக்காக இருக்கிறது இதெல்லாம் தனியாக அந்த ஆடுகளை பிரிச்சிருவாருங்க. என்ன பண்ணிடுவாருங்க, இந்த ஆடுகளை எல்லாம் தனியாக பிரிச்சிருவாரு. தனியாக பிரித்து அதை கொண்டு போய் எங்கே வச்சிருவாருங்க, அதை தனியாக அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான், அதுக்கு தனியாக உணவு, அதுக்கு தனியாக மருந்து, அதை தனியாக ட்ரீட் பண்ணி நல்லா இருக்கிற ஆடுகளை இன்னும் கொஞ்சம் தீனி, இன்னும் கொஞ்சம் சத்து எல்லாத்தையும் கொடுத்து அதை வளர்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அது மாதிரி எப்படி ஆனாலும் ஆண்டவருடைய நோக்கம், நீ விசுவாசத்துல வீக்கா இருக்கிறியா, வீக்கா இருக்கிறன்னா உன்னை மெதுவாத்தான் நான் வளர்க்கணுமா, மெதுவா வளர்க்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஆசீர்வாதம் மெதுவாத்தான் வரும். என்னது, ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணாம உன் கையில 10 கோடியை கொடுத்து நீ ஊதாரியா போய் நரகத்துக்கு போறதை விட நான் என்ன பண்ணலாம், உனக்கு நீ 10 வருஷம் கழிச்சு நீ வளர்ந்தா அப்ப கூட நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. நீ உடனே வளர்ந்தா உடனே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிற. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாதீங்க, அல்லேலூயா சொல்லாதீங்க. என்ன புரியுறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாதீங்க அப்படின்னு. சரி, ஓகே. என்னதுங்க, நம்ம எப்பவுமே ஆட்டு மந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, ஓகே. என்ன பண்ணணுங்க, நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, உங்க வளர்ச்சிக்கு தகுந்த விதத்தில் அவர் உங்களை நடத்துகிறார். சரி, இன்னொரு விதத்தில் சொல்றேன். ஒரு வண்டியில யார் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க, ராஜா எத்தனை கிலோமீட்டரு, 35 கிலோமீட்டர் தள்ளி வர்றாப்புல. 35 கிலோமீட்டர்ல அங்கிருந்து சைக்கிளில் வர்றாப்புல, இல்லை சரி வண்டியிலேயே வர்றாப்புல. அங்கேருந்து வண்டியில் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வர்றாப்புல. எவ்வளோ வேகத்துலைங்க, 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் இங்கே எப்போ வந்து சேருவார், சாயந்தரம் வந்து சேர்ந்துருவாரா, சொல்லுங்களேன், சாயந்தரம் வந்து சேர்ந்துருவாரா? அதே வரும்போது அவர் ஒரு 70-80 வந்திருப்பார். 70-80 வந்தால் எத்தனை எவ்வளோ நிமிஷத்தில் வர்றீங்க, 3/4 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடுறாரு. 70 வந்தாருன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடுறாரு. ஒரு வண்டி, ஆஃப்டர் ஆல் மனுஷன் கண்டுபிடிச்ச வண்டி, அது கூட அதில் நீங்கள் ஆக்சலரேட்டரை அதை நீங்கள் முறுக்குகிற போது அந்த ஆக்சலரேட்டரை நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகுதுங்க, அது 10 கிலோமீட்டர் வேகத்தில் போய் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அன்னைக்கு தான் போய் சேர்றீங்க, நீங்கள் சாயந்தரம் தான் வந்து சேர்றீங்க. ஆனால் அதே வந்து நீங்கள் வண்டியை நல்லா வேகமாக முறுக்குனீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்துடுறீங்க, நீங்கள் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடுறீங்க. ஹல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வேகம், உங்க விசுவாசத்தின் வேகம், விசுவாசத்தின் ஆழம், விசுவாசத்தின் அளவு, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் இவை இன்னதென்று அறியத்தக்கதாக அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பார்த்தீங்களா, இது விசுவாசத்துக்கும் பொருந்தும். உங்களுடைய விசுவாசத்தின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இவை எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க உங்களோட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீ சாயந்தரம் வரியா வா, ஆனா உன் வாழ்க்கை போயிடும். என்னது, உன் வாழ்க்கை போயிடும். பயமா இல்ல, சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசனையா இல்ல? 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆவியில எழும்புறீங்களே, 10 வருஷம் முன்னாடி இதை நீங்க செய்திருந்தீங்கன்னா, 10 வருஷம் முன்னாடியே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய 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 ஆசீர்வாதங்களுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. யோசித்து பாருங்க. நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை, விசுவாசிகள் அதை யோசிக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், அடடா அந்த இடத்த மட்டும் நாங்க விற்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க கோடீஸ்வரங்களா இருப்போம் அப்படிம்பாங்க. பிச்சைக்காரனா இருந்திருப்பேன் சொல்லுவாங்க. அந்த இடத்த மட்டும் நாங்க விற்காம இருந்திருந்தா கோடீஸ்வரங்களா இருப்போம். இது எவ்வளவு கோடிக்கு விற்கிது தெரியுமா அப்படிம்பாங்க. அந்த இடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தான் உன்னை இத்தனை வருஷம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலைக்கு அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கே வித்து அன்னைக்கே நீ எல்லாத்தையும் தின்னு இருந்தாலும் இன்னைக்கு இந்த நிலையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆவியில வளர்ந்துருந்தா இன்னைக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கலாம். நாம நினைக்கிறோம், நான் நல்லா படிச்சிருந்தா அப்படி ஆகியிருந்திருப்பேனே, நல்லா படிச்சிருந்தா அப்படி ஆகியிருந்திருப்பேனே, இப்படி ஆகியிருந்திருப்பேனே, என்ன மட்டும் எங்க வீட்டில் ஒரு என்ஜினியருக்கு படிக்க வச்சிருந்தா நான் அப்படி ஆகியிருப்பேனே. நான் பல சமயங்களில் நான் நினைக்கிறது உண்டு.
அப்போ செகண்டரி கிரேடு, அப்போ நான் 10th முடித்த உடனேயே நல்ல மார்க் 10th முடித்த உடனேயே அப்போ தான் எங்கே ரொம்ப வருஷமாக நிறுத்தி இருந்தவங்க எங்கள் செட்டில் தான் கொண்டு வந்தாங்க. 10th முடித்த உடனே டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஒரே 1 வருஷம்னு நினைக்கிறேன். 1 வருஷம் படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட முடியுங்க, 2 வருஷம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து முடிச்சுட்டு உடனே போஸ்டிங்குள்ளே வந்துட முடியும். நான் கேட்குறேன், வீட்டில் என்னை சேர்த்தி விடுங்க, நான் போகிறேங்கிறேன். ஆனால் இங்கெல்லாம் இல்லை, ரொம்ப தூரத்தில் மதுரை பக்கத்தில் ஒரு ஊரில் தான் இருக்குது. அங்கே போய் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும். அதுக்கெல்லாம் வந்து கட்டி படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால் அதுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் கூட படித்த பொண்ணு பையன் இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சிலர்லாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போனாங்க, 2 வருஷம் படித்தாங்க, முடிச்சுட்டு வந்து 2-3 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு டீச்சர் வேலை கிடச்சிருச்சு. ஆனால் நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு என்ன வரலைங்க, எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ பல சமயங்களில் நான் நினைப்பேன், நான் ஆசைப்பட்டேன், என்னை சேர்த்து இருந்தால் நான் என்ன இருப்பேன், நான் ஒரு டீச்சராக இருந்திருப்பேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஆயிருப்பேன் தான், டீச்சர் ஆகியிருந்திருப்பேன். ஆனால் நான் இயேசுவை அறிந்து கொண்டிருந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். இது எல்லாமே கர்த்தர் எனக்காக வைத்த அநாதி தீர்மானம். அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தீவிரம் காட்ட வேண்டும். விசுவாசத்துல வளர்றதுல தீவிரம் காட்ட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இப்போ அவன் சொல்றான், அந்த தகன பலியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி, அந்த தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவன் போய் அந்த மலையில போய் பலியிடும்படியா அங்க கட்டையெல்லாம் அடுக்கிட்டு அது மேல அவனுடைய பையன் ஈசாக்கையும் படுக்க வச்சு, ஈசாக்கு படுத்ததுக்கு அப்புறம் அவன் மேல கத்திய போட்டு வெட்டுறதுக்கு கையை இப்படி எடுத்து என்ன பண்றான், இப்படி ஓங்கி ஒரே போடுறதுக்கு கொண்டு வர்றான். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் வந்து என்ன சொல்றாருங்க, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாமே உன் குமாரனை வெட்டாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாமேன்னு கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. திருடன் தான் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவான், ஆனால் கர்த்தரோ ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் படுகிறதற்குமே வருகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிற, எந்த அளவுக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, எந்த அளவுக்கு எனக்கு கீழ்ப்படுகிற, எந்த அளவுக்கு என் மேல தேவ பயம் இருக்கு, எந்த அளவுக்கு நீ எனக்கு உண்மையா இருக்கிற, இதை பார்க்கறதுக்காக நீ பழி செலுத்துன்னு சொல்லி சும்மாங்காட்டியும் சொன்னேன். என்னது சொன்னேன், சும்மாங்காட்டியும் உனக்கு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. ஆனா உண்மையா உன் பையனை பழி வாங்குற அளவுக்கு நான் ஒரு கெட்ட தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா.